ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சாதம், பாப்பா தம்பிக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிட்டேன். அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாதம் எடுத்து வச்சுட்டேன். அது ஹாஸ்பிட்டலில் கொழுந்தார் இருக்காரு, அவருக்கு சாதம் கட்டணும். அதனால தான் இந்த ஹாட் பாக்ஸ் அவ்வளோ சாதம் இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருக்கேன். அது மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். தம்பி சாம்பார் போட்டு சாதம் கிளறி எடுத்துகிட்டு போயிட்டாரு. பாப்பா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சேன், அதில் சாதம் போட்டுக்கிறாங்க. வெண்டைக்காய் பொரியல் சைட் டிஷ் வெண்டைக்காய் பொரியல். இதை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு சைட் டிஷ்ஷும் இதான் வச்சேன். அந்த வானல்லே கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு பாப்பாவுக்கு வச்சுட்டேன். அவங்க வெண்டைக்காய் சாதம்னு கேட்டாங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன். இப்போ பருப்பு ரசம் வச்சுருக்கேன். ரசமே நிறையா தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் இப்போ சாப்பாடு கட்டணும். அடுத்து இட்லி 12 இட்லி ஊற்றினேன். ஏன்னா நம்ம வச்சுனருக்கு இட்லி கொடுத்தன பண்ணோம்ல, நம்ம வீட்டில் 10 ஊற்றலாம், இல்லை 12 ஊற்றலாம், அப்படியெல்லாம் 17 ஊற்றலாம். 17 ஊற்றினா வேஸ்ட் ஆகிடும். அவருக்கு ஒரு 3 இட்லி, ஹஸ்பண்டுக்கு ஒரு 3 இட்லி, எனக்கு ஒரு 2 இட்லி அப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஊற்றினேன். இப்போ நான் எப்பயுமே சட்னி அரைக்க மாட்டேன்ல, சாம்பார் விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தரணுங்கிறதுக்காக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அவங்களுக்குலாம் தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இப்போ எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, அப்புறம் குழந்தைனாருக்கு 3 பேருக்கும் லஞ்ச் கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். எல்லா பாத்திரமும் காலி ஆகிடும், எல்லாம் விளக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.